Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோட்டில் 2 வயது குழந்தை கடத்தப்பட்ட விவகாரத்தில் மேலும் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. குழந்தை கடத்தல் தொடர்பாக ஆந்திராவைச் சேர்ந்த கூலி தொழிலாளர் தம்பதியின் பெண் குழந்தை வந்தனா கடந்த வியாழக்கிழமை கடத்தப்பட்ட நிலையில் லட்சுமி நகரில் உள்ள பாலத்தின் கீழ் குடிசை வீடு அமைத்து தங்கியிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய தம்பதியின் குழந்தை கடத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து மேலும் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ரஞ்சித் இணைந்திருக்கிறார். ரஞ்சித், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். ஆந்திர மாநிலம் நெல்லூர் அடுத்த வெங்கடாச்சலம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் கீர்த்தனா தம்பதி இவர்கள் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள லட்சுமி நகரில் தற்காலிகமாக குடிசை அமைத்து மேம்பாலத்தின் தேசிய நெடுஞ்சாலையினுடைய மேம்பாலத்தின் கீழ் பகுதியில் தங்கி அந்த வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சீமார் உற்பத்தி செய்து அந்த விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவு 1 மணி அளவில் பெற்றோருடன் தூங்கிக் கொண்டிருந்த அந்த அவருடைய 2 வயதான பெண் குழந்தை மர்ம கும்பலால் துணிகரமாக கடத்தப்பட்டது. இந்த விவகாரத்தில் மாவட்ட எஸ்பி சுஜாதாவின் உத்தரவின் பேரில் பவானி, பெருந்துறை, ஈரோடு உள்ளிட்ட காவல் சரகத்திற்குட்பட்ட 6 தனிப்படை குழுவினர் டிஎஸ்பியினுடைய ரத்தினவேலு தலைமையில விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த குழந்தை கடத்தப்பட்ட 100 மீட்டருக்குள் எந்த சிசிடிவி காட்சிகளிலும் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து சரியாக புலப்படாததால் போலீசாருக்கு இந்த விவகாரம் சவாலாக இருப்பதாகவும் இதுவரை 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளும் கைப்பற்றி ஆய்வு செய்யப்பட்டது. இந்த நிலையில போலீசாருக்கு மிக சவாலாக உள்ள இந்த கடத்தல் விவகாரத்தில் கூடுதலாக ஒரு தனிப்படை அமைத்து எஸ்பி சுஜாதா உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards.